என்ன பிரதிபா, தப்பு பண்ணது உன் தம்பி, நீ வந்து எங்களை மிரட்டிக்கிட்டு இருக்க? இங்க பாருங்க அங்கிள், மறுபடியும் ஏன் தம்பி தான் தப்பு பண்ணான்னு சொல்லாதீங்க. உங்க பேத்தி சொல்றத மட்டும் நம்பிக்கிட்டு என் தம்பி மேல பழி போட முயற்சி பண்ணாதீங்க. சரி, என் தம்பி தப்பு பண்ணிருந்தா நான் தான் அவனை கண்டிக்கணும். அந்த லட்சுமி யார் கண்டிக்கிறதுக்கு? ஐ அம் நாட் கோயிங் டு லீவ். நான் சும்மா விட மாட்டேன் அந்த லட்சுமியை. அவன் மேல கேஸ் ஃபைல் பண்ணி அவளை ஜெயிலுக்குள்ள அனுப்பி கம்பி என்ன வைக்கல. ஐ அம் நாட் பிரதிபா. கீதா, ஐ அம் வார்னிங் யூ. இந்த புரட்சி பண்றேன், போராட்டம் பண்றேன்னு வெளியில வந்து இந்த விஷயத்தை பத்தி சொல்லாதீங்க. ஓகே? அது உங்களுக்கும் நல்லது இல்ல, உங்க ஃபேமிலிக்கும் நல்லது இல்ல. மோரோவர், 2 பொம்பளை பிள்ளைங்களை வச்சிருக்கீங்க, பார்த்து நடந்துக்கோங்க. இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஃபைன், எல்லாத்தையும் மீறி நீங்க வெளியில வந்து பேசி பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கோ ஹெட், பிகாஸ் அது உங்களுக்கு தான் கஷ்டம். திங்க். பவி, யார் வந்திருக்காங்கன்னு போய் பாரு. அதோ போய் பாக்குறேன் அத்த. இதோ வரேன். இங்க லட்சுமிங்கிறது யாருமா? சார், எங்க அத்தை தான் சார். என்னாச்சு சார்? உங்க அத்தையை கூப்பிடுங்க. இல்ல, என்ன விஷயம்னு சொல்லுங்க சார். எல்லாம் விளக்கமா சொன்னாதான் விடுவியா? சார், என்ன விஷயம்னு சொல்லுங்க சார். சார், என்ன விஷயம் சொல்லுங்க சார். பேசாம இருங்கம்மா. அத்தை, என்ன சார் விஷயம்? நீங்க பாட்டுக்கு ஷூ காலோட என் வீட்டுக்குள்ள வந்து அழுக்கு பண்ணிட்டு இருக்கீங்களே, என்ன சார்? சொல்லுங்க சார். தேவையில்லை, அதெல்லாம் பேசாதீங்க. நீங்க தான் லட்சுமியா? ஆமா, நான் தான் லட்சுமி. ஏன் சார்? இல்ல, உங்களை அரெஸ்ட் பண்ணி மாமியார் வீட்டு கூட்டு போலான்னு வந்திருக்கேன். வரீங்களா? என்னது? அத்தைய அரெஸ்டா? சார், என்ன சொல்றீங்க? சார், ஏதோ தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னது? தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்கோமா? இதோ நிக்கிறாங்களே உங்க அத்தை, ஸ்கூலுக்கு போய் வாத்தியார் அடிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க. சார், எங்க அம்மா அந்த மாதிரி வயலண்ட் எல்லாம் பிஹேவ் பண்ண மாட்டாங்க. யாரோ உங்களுக்கு தப்பா கன்வே பண்ணிருக்காங்க. என்ன மிஸ்டர், நாங்க என்ன வேலை இல்லாம வந்திருக்கோம் நினைச்சியா? பாதிக்கப்பட்ட டீச்சரே நேரா வந்து சொல்லிருக்காங்க. டீச்சரா? நீ இவ்ளோ பேசுறியே, உங்க அம்மா சைலண்டா இருக்கும்போது தெரியல அது வயலண்டா பிஹேவ் பண்ணிருக்குதுன்னு? பண்றதெல்லாம் பண்ணிட்டு அமுக்குனி மாதிரி நிக்கிற. வர உன் போக்கே சரியில்லை. எதுக்கு இப்படி எல்லாரையும் பாடாப்படுத்துற? தாத்தா, சும்மா அத்தையவே குறை சொல்லிட்டு இருக்காதீங்க தாத்தா. அத்தை காரணம் இல்லாமலாம் இதை செஞ்சிருக்க மாட்டாங்க. ஹலோ, உங்க வீட்டு பிரச்சனை எல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. மா, கூட்டு வாமா. வாங்கம்மா, வாங்க. சார், இது அநியாயம் சார். யார் என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நீங்க வந்து அரெஸ்ட் பண்ண வந்துருவீங்களா சார்? அவன் என்ன காரியம் பண்ணிருக்கான் தெரியுமா சார்? அவனை எல்லாம் வெறுமனே அடிச்சிருக்க கூடாது சார், செருப்பு கழட்டி அடிச்சிருக்கணும். என்னம்மா ஓவரா பேசுற? உன் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கூட்டு போறது என் கடமை. அந்த கடமையை செய்யவில்லைனா உங்க மொத்த குடும்பத்தையும் உள்ளத்துக்கு வச்சிருவேன். கொஞ்சம் இருங்க மேடம். சார், என்ன நடந்துச்சு கூட தெரியாம எங்க அம்மா எவ்வளவு கிரிட்டிக்கலா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? சார், எங்க தரப்பு நியாயமா என்னன்னு ஃபர்ஸ்ட் கேளுங்க சார். அதை விட்டு இப்படி கைய பிடிச்சு வித்துக்கலாம் போறீங்க. சார், சொன்னா கேளுங்க சார். என் அம்மாவை நானே வந்து ஸ்டேஷன்ல ஒப்படைக்கிறேன். எங்களுக்கும் கொஞ்சம் சட்டம் தெரியும். ஓஹோ, போலீஸ் எங்களுக்கே நீ சட்டம் சொல்லி தெரியா? இந்த மாதிரி பேசுனேன்னு வச்சுக்கோ, லேடி கான்ஸ்டபிள் கை பிடிச்சதுதான் உன்னை கொள்ள வச்சிருவேன். பேசாம இரு. அவங்க எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க. ப்ளீஸ் கொஞ்சம் கேளுங்க, கேட்டுட்டு போங்க. அத்தையை கூட்டு போகாதீங்க. தாத்தா சொல்லுங்க தாத்தா. என்ன பண்ண சொல்ற நீ? நான் சொன்னா மட்டும் விட்டுற போறாங்களா என்ன? இதுக்கு தான் பொம்பளையா லட்சணமா வீட்டோட இருக்கணுங்கிறது. அவளை கெடுத்ததே நீதான். உங்க 2 பேர்னால குடும்ப மானமே இன்னைக்கு சந்தி சிரிக்குது.
அங்கே நிக்கிறாங்க. கேப்போம் கேப்போம். என்ன இங்க ஒரே கூட்டமா இருக்கு? என்ன பிரச்சனை? தெரியலையே. லக்ஷ்மி வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்கு. ஓஹோ, எதுக்கு லட்சுமி அம்மா வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்கு? நல்லா இருக்கே. ஓ, ரைடுக்கு வந்திருக்காங்களா? ரைடெல்லாம் இல்ல, ஆ, லக்ஷ்மி இப்ப பெரிய ரவுடி ஆயிட்டாங்க தெரியுமா? ஓஹோ, அதான் அவங்கள கண்ட்ரோல் பண்ணி கூட்டிட்டு போறதுக்காக போலீஸ் வந்திருக்கு. என்ன சொல்றீங்க பிரதீபா? பின்ன எவ்வளவு தைரியம், என் தம்பி மேலேயே கை வச்சுட்டாங்க அவங்க. அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக போலீஸ் வந்திருக்கு. Damn it. இனிமேலாவது நான் யாருன்னு உங்களுக்கு தெரியட்டும். ம், ம். சார், அரெஸ்ட் பண்ணி சீரியஸ் ஆக்ஷன் எடுங்க சார். எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு ஆம்பளை மேல கை வைப்பாங்க, அதுவும் ஒரு ஸ்கூல் டீச்சர் மேல. டூ பேட். ம், இந்த அபார்ட்மெண்டோட பிரசன்ட் செக்ரட்டரி ரவுடித்தனம் பண்ணாங்க, அத போலீஸ் புடிச்சிட்டு போறாங்க. என்னங்க புடிச்சிட்டு போங்க சார். அநியாயமா இந்த மாதிரி ஆளுக்கு தானே நீங்க அவங்க ஓட்டு நல்லவங்க போடுறீங்க. சார். பாருங்க, எதுக்கு நல்லா பாருங்க. ப்ளீஸ் யோ, நீ என்ன ஜட்ஜா? கம்னரியா? அப்ப ஜட்ஜா இருந்தா கேட்கணுமா? பொதுமக்களா இருந்தா கேட்க கூடாதா சார்? எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன் வந்து பேசு. மா, லக்ஷ்மி ஆண்டி பாவம்மா, எனக்காக தாம்மா அவரை அடிச்சாங்க. மா, அவங்க மாட்டிக்கிட்டாங்கம்மா. அனிதா, இத பாரு, நீ சின்ன பொண்ணு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. இத பாரு, தேவையில்லாம நம்ம பிரச்சனையில மாட்டி அப்புறம் நம்ம குடும்பமானது தான் போகும். லக்ஷ்மி அக்காக்கு எப்படி வெளியில வரணும்னு தெரியும். அம்மா ப்ளீஸ்மா, லக்ஷ்மி ஆண்டி பாவம்மா. அவங்க வந்துருவாங்க அனிதா, நீ அமைதியா இரு. அவங்களுக்கு தெரியும், சரியா? அம்மா, வந்துருவாங்க, அமைதியா இரு. லட்சுமி வீட்ல இருக்கிற யார் பேச்சையும் கேட்க மாட்டா. வேற ஒக்கர மாட்டோம் வினது, மாமனார் மாட்ட வினது. மாமியாரும் மருமகளும் தரிகெட்டு சுத்தினதுனால கதியத்து நிக்கிறாங்க பாத்தியா? எங்க போய் முடிஞ்சிருக்கு பாரு. நல்லா வேணும். பிரதீபா, நண்டு கொழுத்தா வலையில தங்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் இப்பெல்லாம் அவ தானா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டால, அதான் திமிர் பிடிச்சு ఆడరా. ఆ తిమిருக்கு బాగా జైలు దండన దొరకపోతుంది. బాగా పట్టుకొని కొట్టండి. அனிதா, என்னடி இன்னும் சாப்பிடாம இருக்க? வந்து சாப்பிடு வா. அம்மா சொல்றேன்ல, வா வந்து சாப்பிடு. எனக்கு பசிக்கலம்மா, நீ போய் சாப்பிடு. எனக்கு சாப்பாடுலாம் ஒண்ணு வேணாம். அனிதா, சொன்னா கேளு, வந்து சாப்பிடு. மா, லக்ஷ்மி ஆண்டி பாவம் இல்ல, அவங்க எனக்காக தான் போய் பேசினாங்க. ஆனா இப்ப அவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. நம்மளால எதுவும் பண்ண முடியல. ஏய் அனிதா,
நீ சின்ன பொண்ணு. இந்த பாரு, அம்மா சொல்றேன்ல, வந்து சாப்பிடு வா. இல்லம்மா, நான் இன்னைக்கு உயிரோட உன்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் லக்ஷ்மி ஆன்ட்டி தான். இல்லனா நான் நேத்தே செத்து போயிருப்பேன் தெரியுமா? அவங்க மட்டும் நமக்கு எதுக்கு பிரச்சனைன்னு ஒதுங்கி இருந்திருந்தாங்கன்னா நான் இப்படி உன்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்திருக்க மாட்டேம்மா. பாவம்மா லக்ஷ்மி ஆன்ட்டி, தப்பு செஞ்சது அவருமா. ஆனா அந்த தட்டி கேட்ட லக்ஷ்மி ஆன்ட்டிக்கு தண்டனையா? இது ரொம்ப தப்புமா. ஏய், என்னடி சொல்ற? இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு, எனக்கு எதுவுமே தெரியலையே. இப்ப உன்னால என்ன பண்ண முடியும்? ஏன்டி பெரிய மனுஷத்தனமா பேசிட்டு இருக்க? இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இது பாரு, நான் சொல்றது கேளு. நீ சின்ன பொண்ணு, உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. இப்பவே நீ இந்த பிரச்சனையில மாட்டினேன்னா உன் ஃபியூச்சரே போயிடும் அனிதா. சொன்னா புரிஞ்சுக்கோ. வா. இத பாரு அனிதா, எனக்கு மட்டும் லக்ஷ்மி அக்காவை பிடிக்காதா? எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். எனக்கு என்ன பண்றதுன்னு தான் தெரியல. இப்ப சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கு. இது பாரு, இதுவே வேற ஏதாவது பிரச்சனையா இருந்தா நானே அங்க போய் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்திருப்பேன். ஆனா எனக்கு இந்த விஷயத்துல என்ன பண்றதுன்னே எனக்கு ஒண்ணுமே புரியல அனிதா. இத பாரு, லக்ஷ்மி அக்காவுக்கு எதுவுமே ஆகாது. சந்தோஷம் பவியும் கண்டிப்பா லக்ஷ்மி அக்கா வெளியே கொண்டு வந்துருவாங்க. ஆனா ஓ விஷயம் வெளியே தெரிஞ்சா என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. இத பாரு, அம்மா உன் நல்லதுக்காகத்தானே சொல்லுவேன். நீ சின்ன பொண்ணுடா. இந்த பிரச்சனை எல்லாம் பத்தி எதுவும் யோசிக்காத. லக்ஷ்மிக்கா நம்ம குடும்பத்துக்கு செஞ்ச நல்லதை நான் எதுவுமே மறக்கல. அவங்கள மாதிரி ஒரு நல்லவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வரக்கூடாது. ஆனா நம்மளால எதுவுமே பண்ண முடியலையே. என்னையும் புரிஞ்சுக்கோமா. நீ கொஞ்சம் அமைதியா இரு. இல்லம்மா, சொன்னா கேளுமா ப்ளீஸ்மா. இப்பயாச்சும் போய் உண்மையை சொல்லிடலாம். லக்ஷ்மி ஆண்டிய காப்பாத்தலாம், வாமா. இத பாரு, அம்மா உனக்கு ஒண்ணு சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். முதல்ல நீ வந்து இப்படி அழுதுட்டு புலம்பிக்கிட்டு உடம்ப நீ கெடுத்துக்காத. வா, வந்து சாப்பிடு வா. வா வா, பாத்துக்கலாம். வா. ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. கவலைப்படாத, ஒன்னும் பிரச்சனையாகாது. Okay, நமக்கு அண்ணி. சாதகமா தான் முடியும். மிஸ்டர் வேலாயுதம், யூ மே ப்ரொசீட். எஸ் யுவர் ஆனர். இங்க குற்றவாளி கொண்டு நிற்கிற லட்சுமி எனது கட்சிக்காரரான திரு அர்ஜுன் அவர்களை அடித்து துன்புறுத்தி கொலை முயற்சி பண்ணிருக்காங்க. அதுவும் அவர் பணி செய்கின்ற பள்ளிக்கூடத்திற்கே சென்று அவர் பணியில் இருக்கும் போது அவரை அடித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் லட்சுமியின் பிள்ளைகள் யாரும் இவர் பணி செய்கின்ற பள்ளியில் படிக்கவில்லை. என் கட்சிக்காரர் அர்ஜுனுக்கும் லட்சுமிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் கொலை செய்யும் நோக்கத்தில் மூர்க்கத்தனமாக தாக்கியிருக்கிறார் இந்த லட்சுமி. மிஸ்டர் வேலாயுதம், லக்ஷ்மி உங்கள் கட்சிக்காரரை தாக்கியதற்கு ஏதேனும் உள்நோக்கம் இருக்கிறதா? நிச்சயமாக மேடம். எனது கட்சிக்காரர் ஆசிரியர் அர்ஜுன் அவர்களின் அக்கா மிசஸ் பிரதிபாவும் லட்சுமியும் ஒரே அபார்ட்மெண்டில் குடியிருக்கிறார்கள். சமீபத்தில் அந்த அபார்ட்மெண்டில் நடந்த செக்ரட்டரி எலெக்ஷனில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக பிரதிபாவிற்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் விதமாக பிரதிபாவை பழிவாங்கும் நோக்கத்திற்காக அவரது தம்பியை தாக்கியிருக்கிறார் யுவரானர். ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? இருக்கிறது யுவரானர். லட்சுமி அர்ஜுன் சாரை தாக்கிய வீடியோ ஆதாரமாக இருக்கிறது. ஆசிரியரை தாக்கிய இந்த சம்பவத்தை சாதாரணமாக விட்டுவிட முடியாது யுவரானர்.
மதிப்பிற்குரிய ஆசிரியரை அவர் பணியில் இருக்கும் போதே அவர் பள்ளிக்கூடத்திற்கு சென்று கொலை முயற்சி தாக்குதல் நடத்தியிருக்கிறார். இது இந்த சமுதாயத்திற்கு முன் உதாரணமாக ஆகிவிடக் கூடாது யுவரானர். ஒரு ஆசிரியரை காரணமில்லாமல் தகாத வார்த்தைகளால் திட்டியிருக்கிறார். இவர் பணியில் இருக்கும் போது தாக்கியது, கொலை முயற்சி செய்தது அவரது தொழில் சார்ந்த மரியாதையை கெடுக்கும் விதமாக நடந்து கொண்டது. இந்த அனைத்து குற்றங்களுக்கும் காரணமான இந்த குற்றவாளி லக்ஷ்மிக்கு தகுந்த தண்டனை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ஓகே. லக்ஷ்மி, உங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கும் இந்த குற்றத்திற்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? நீங்கள் திரு அர்ஜுனை பள்ளிக்கு சென்று தாக்கியது உண்மைதானா? அதை ஒப்புக்கொள்கிறீர்களா, இல்லை வேற ஏதேனும் காரணம் உள்ளதா? அத்தை, பதில் சொல்லுங்கம்மா. உங்களுக்காக வாதாட ஏதாவது வக்கீல் வச்சிருக்கீங்களா? இல்ல மேடம். கோர்ட் வக்கீலை நியமித்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? வேண்டாம் மேடம். இல்ல அத்தை, காரணம் இல்லாம யாரையும் அடிக்கிற ஆள் இல்ல. அந்த ஆள் ஏதோ பெரிய தப்பு பண்ணிருக்கான். கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாங்க. அத்தை சொல்லுங்க. அப்போ நீங்க செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கிறீங்களா? இப்படி அமைதியா இருந்தா என்னமா அர்த்தம்? கோர்ட்டுக்கு ஆதாரங்களும் சாட்சிகளும் மிக முக்கியம். சொல்லுங்கம்மா, குற்றத்தை ஒப்புக்கொள்கிறீர்களா? ஆமா. நீங்களே குற்றத்தை ஒப்புக்கொண்ட காரணத்தினால் உங்களுக்கு 13 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கிறேன். ரூபாய் 50,000 அபராதம் விதிக்கப்படுகிறது. லக்ஷ்மி ஆண்டி எந்த தப்பும் பண்ணல. அனிதா, 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 நீ இங்க எதுக்கு வந்த? இல்ல ஆண்டி, எனக்காக தானே நீங்க அர்ஜுன் சார் அடிச்சீங்க. எதுவா இருந்தாலும் அங்க வந்து சொல்லுமா. நீ யாருமா? உனக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம்? என் பேரு அனிதா மேம். லக்ஷ்மி அம்மா இருக்கிற அபார்ட்மெண்ட்ல தான் நாங்களும் இருக்கோம். பிரச்சனை ஆரம்பிச்சதே என்னால தான். சரிம்மா, நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ சொல்லுமா. லக்ஷ்மி ஆண்டி எந்த தப்புமே பண்ணல மேம். நான் பிபிஏ ஸ்கூல்ல +1 படிக்கிறேன். நான் படிக்கிற ஸ்கூல்ல தான் அர்ஜுன் சார் கெமிஸ்ட்ரி டீச்சரா ஒர்க் பண்றாரு. அர்ஜுன் சார் என்கிட்ட தப்பா லக்ஷ்மி ஆண்டிய விட்டுருங்க. இல்ல மேடம், இது திட்டமிட்ட சதி. வேண்டுமென்றே யாரோ தூண்டுதலின் பேரில் இந்த பெண் இப்படி வந்து பேசுகிறது. இதெல்லாம் குற்றவாளி லக்ஷ்மியின் ஏற்பாடாகத்தான் இருக்க வேண்டும். இல்ல மேடம், சார் அனுப்பின மெசேஜ் எல்லாம் என் மொபைல்ல இருக்கு.